வணக்கம் மக்களே, என் பேர் கோகுல். இது பார்த்தீங்கன்னா நம்ம போலுமலையோட பகுதி 3. நம்ம அப்படியே இந்த ஆஃப் ரோடை தாண்டி போய் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே இருக்க அண்ணாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே இந்த மலையை வெட்டி போட்டு சிமெண்ட் ரோட்டில் ஏற ஆரம்பித்தோம். ஏற ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். காரணம் தப்பினால் மரணம் தான் போல இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் நிதானமாக போகலாம், போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளிச்சம் இருக்கும்போது போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டில் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் தோணுது. நீங்கள் கேட்குறது புரியுது, யாருப்பா அவங்கள அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு போக சொன்னா அப்படின்னு. இருந்தாலும் இந்த மாதிரி இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, அப்புறம் நம்ம அங்கே போய் அதை பார்த்து அவங்களுக்கு உண்டான மரியாதையை செய்யணும்ல. அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அந்த காலத்தில் இந்த மலை மேலே இருந்த கோவிலுக்கு மக்கள் வர்றதுக்காக போடப்பட்ட வழியாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் நடப்பாதை மக்கள் வந்தாங்களா, இல்லைன்னா இந்த மாட்டு வண்டி, இல்லைன்னா இந்த குதிரைகள் இதுக வர்றதுக்காக போடப்பட்ட பாதையாக இருந்துச்சுன்னா சரியாக தெரியலை. ஆனால் பார்க்குறக்கு இந்த பாதை மக்கள் நடந்து போகிறதுக்காக போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியே பேசிக்கிட்டே இந்த மலையை நம்ம ஏற ஆரம்பித்தோம். அதோ தெரியுது பாருங்கள் ஒரு டேம். அது என்னங்கிறத மேலே ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். இதோ பாருங்கள், பைக்கர்ஸ் எல்லாம் அட்டியை போட்டு உட்காந்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க பைக் எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்களூர் வண்டி தான். நம்ம வண்டியும் அப்புறம் 1-2 வண்டியும் தான் தமிழ்நாடு வண்டி. சரி, நம்மளே இங்கே நிப்பாட்டணும், நம்ம நாளை போய் டாப்பில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை வெயிலில் கொண்டு நிப்பாட்டினேன். ஏன்னா வேறு வழி இல்லை, இங்கே எங்கேயுமே மரம் இல்லை மலை மேலே. அதனால ஒரு மொட்டை வெயிலில் ஒரு ஓரமாக அவனை பத்திரமா பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பித்தோம். ஏற ஆரம்பித்த உடனே சரி, சுற்றியும் பார்த்தா 360 டிகிரியில் அழகாக தெரியுது அப்படின்னு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த ஸ்லோ மோஷனில் இந்த போலுமலையோட மொத்த அழகையும் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்கள் மக்களே. எப்படி மக்களே பார்த்துட்டிங்களா? மேலே ஏதோ இந்த ஒரு மண்டபம், அதுக்கு பின்னாடி தான் கோவிலும் இருக்குது. அதேமாரி இது ஒன்று தான் பெரிய மரம், மற்றதெல்லாம் சின்ன சின்ன மரமாக இருந்துச்சு. அதுலேயே ஒரு கல் மண்டபத்திட்ட அதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மரம், அது உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சின்னதாக ஒரு கொடை மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், கீழே விழுற மேகங்களோட நிழல்களை பிடித்து தாங்கும் மரங்கள். அப்புறம் அப்படியே ஏதோ பாருங்கள், என் ட்ரெஸ்ஸு காற்றுல என்ன அலைப்பாயுதுன்னு பாருங்கள். அப்படியே என்னோடய நிழலை அழகாக ஒரு வீடியோ எடுத்துட்டு அடுத்து அப்படியே இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட் ஒன்று நோக்கி போக ஆரம்பித்தேன். அங்கே போய் ஒரு பாறை மேலே சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் தெரிகிற கேஎஸ்ஆர் டேம்மை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் உட்காண்ட்ருக்க இடத்துல காற்று அவ்வளோ பலமாக அடிச்சுது. கொஞ்சம் நஞ்ச காற்றுலாம் இல்லை, விட்டால் ஒரு ஆளையே தூக்கிட்டு போகிற அளவுக்கு காற்று பலமாக இருந்துச்சு. சரி, எவ்வளோ நேரம் தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு செல்லை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்மளை நாமளே ஒரு வீடியோ எடுப்போம், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கத்தி சத்தமாக சொல்லுவோம், அப்போ தான் இங்கேருந்து யாருக்கு கேட்காதுங்கிற தைரியத்தில் போய் நின்று அப்படியே கத்தி நமக்கு பிடிச்ச ஒரு பேரை சொல்லிவிட்டு திரும்பி வரும்போது விஜய் சித்து ஸ்டைலில் சிம்பிளை காட்டிக்கிட்டு அடுத்து அப்படியே கீழே இறங்குவோன்னு ஒரு முடிவு பண்ணி வரும்போது தான் பார்த்தா இந்த லைன் கிங் படத்தில் வர மாதிரி இங்கே அந்த பாறை, அந்த டால்ஃபின் நோஸ் மாதிரி ஒரு பாறை இருந்துச்சு. பாறை இங்கேயும் ஒரு டால்ஃபின் நோஸ் இருக்குது. சரி, வந்ததுக்கு அந்த டால்ஃபின் நோஸ் எட்ஜு வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையாக நடந்து அந்த டால்ஃபின் நோஸ் கிட்ட போய் அதில் ஏறுறதுக்கு பாருங்கள், நம்ம மக்கள் இப்படி பாறை அடுக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தது, அதனால பாறை அடுக்கி வச்சு அது மூலிமா மேலே ஏறாம செட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அது மேலே ஏறி போய் பார்க்கும்போது உண்மையிலுமே ஊட்டியில் இருக்க டால்ஃபின் நோஸ் மாதிரி தான் இருந்தது. ஊட்டின்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அங்கேருந்து ஒரு ஏரியல் ஷாட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா வெயில் அப்புறம் உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கீழே இறங்கி நம்ம நடையை கட்டுவோம் அப்படின்னு கீழே இறங்கி வரும்போது தான் இந்த அழகை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் சரி மறுபடியும் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்குவோம். ஏன்னா மறுபடியும் எப்போ வருமோன்றது நமக்கு தெரியாது. அடுத்த விடிஞ்சாதான் வாழ்க்கைன்ற இடத்துல எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு வீடியோவை போட்டுட்டு நானும் அப்படியே நம்ம கருவாச்சி கிட்ட நடந்து போக ஆரம்பித்தேன்.
கருவாச்சி கொஞ்சம் சூடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல நிழலே இல்லையே அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கீழே இறங்க ஆரம்பித்தேன். இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சிமெண்ட் ரோட்டுக்கு வந்துட்டோம். சிமெண்ட் ரோட்டு அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு சைடில் அந்த பாறையோட நிழலை பார்த்துக்கிட்டே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. அவ்வளோதான் மக்களே, போலுமலை இதோட முடிஞ்சு. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.